திமுக கூட்டணி கொள்கை கூட்டணினே அவங்க கடந்து வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஏற்கனவே நிறைய சலசலப்பெல்லாம் பார்த்துட்டோம். இருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தல்னு வரும்போது அவங்க இணைஞ்சிடுறாங்க. அப்போ அதிமுக எந்த நம்பிக்கையில இருக்கிறாங்க? அதுக்கான சூழல் இருக்குமா? அதிமுக எப்படிதான் இலவு காத்த கிளியாக காத்திருந்தாலும் 24 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அங்கிருந்து யாரும் வரல. திமுக கூட்டணியிலிருந்து எடப்பாடியார் தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கு அங்கிருந்து கூட்டணி கட்சிகள் வெளியேறும், நம்ம கிட்ட வருவாங்க, மெகா அலையன்ஸ்ன்றார். விசிகா கண்டிப்பா திமுக கூட்டணியை விட்டு 26 வெளியேறாதுன்னு தான் நான் நம்புகிறேன். ஏன்னா இது ஒரு கொள்கை கூட்டணி தான். மோடி ஃபேக்டர் அங்கே இருக்க வரைக்கும் இவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. டிஎம்கே அலையன்ஸ் திமுக கூட்டணியை வாழ வைக்கக்கூடிய தெய்வம் நரேந்திர மோடி தான். நரேந்திர மோடி அங்கே இருக்க வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு 14% மைனாரிட்டிஸ் ஓட்ஸ் என்மாஸா டிஎம்கே பக்கம் தான் இருக்கும். திமுக மேலே எவ்வளவு கோபம் வருத்தங்கள் இருந்தாலும் அவங்க எதிர்த்து திமுகவை தோக்கடிக்கக்கூடிய ஒரு அலையன்ஸ், அதிமுக அலையன்ஸோ அல்லது பிஜேபி நாளைக்கு வலுப்பெற்றால் அந்த அலையன்ஸ்க்கோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 14% சிறுபான்மையினர் கண்டிப்பாக ஓட்டு போட மாட்டாங்க. as long as மோடி அங்கே இருக்க வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது.